ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவம். பல்வேறு வாகனங்களில் பவனி வந்த உற்சவர். ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் கோவில் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற தேரோட்டம். சோளிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலய உற்சவம் வைபவமாக நடைபெற்ற திருக்கல்யாணம். கும்பகோணம் சக்கராப்பள்ளி அருள்மிகு சக்கரவாகேஸ்வரர் கோயில் சப்தஸ்தான கண்ணாடி பல்லாக்கு பெருவிழா விமர்சையாக நடைபெற்ற பொம்மை பூ போடும் வைபவம். சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோயில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகள் பல்வேறு வாகனங்களில் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். இரண்டாம் நாள் காலை சேஷ வாகனத்தின் மேல் உபயநாச்சியார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி உலா புறப்பட தெய்வங்களை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதித்தனர். இரு குடை சேவையோடு உற்சவ மூர்த்திகள் உலாவர ஆதிசேஷனும் குடைப்பிடிக்க ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி பரமபத கோலத்தில் அமர்ந்து இடது கையால் அபயம் காட்டி சர்வாபரணங்களுடன் அருள்பாலித்தார். உபயநாச்சியார்கள் நீலப்பட்ட ஆடைகள் கட்டிக்கொண்டு காசு மாலைகளோடு நவரத்ன நீள்முடி கிரீடங்கள் அணிந்தபடி எம்பெருமானின் இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். சர்வலங்காரத்தோடு சேஷ வாகனத்தில் பவனி வந்த தெய்வங்களுக்கு ஏராளமான பக்தர்கள் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். தெய்வங்களை பிரபந்ததாரர்கள் இரண்டாம் திருவந்தி பாசுரங்களை சேவித்தபடி பின்தொடர வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தவாறு உடன் வந்தனர். உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. அன்று மாலை சிம்மத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி எழுந்தருளி மாட வீதியில் உலாவர ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். அலங்கார பிரியன் அபயம் காட்டியபடி தங்க கிரீடமணிந்து சிம்மத்தின் மேல் நின்று உலாவர ஏராளமானோர் ஆரத்திகள் காட்டி வழிபட்டனர். பெரியாழ்வார் திருமொழி பாசுரங்களை சேவித்தவாறு அத்தியாபக கோஷ்டியினர் உடன்வர திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. வேத பண்டிதர்களும் பாராயணங்கள் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். வீதி உலா முடித்து மீண்டும் கோயிலை அடைந்த சுவாமிக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். மூன்றாம் திருநாளான இன்று காலை வாகன மண்டபத்திலிருந்து பெரிய திருவடி மீது எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி வீதி உலா புறப்பட்டார். எம்பெருமானை திருக்கரங்களில் சுமந்திருந்த வைனதேயனுக்கு நீலப்பட்டாடை கட்டி மாலைகள் சூட்டியும் அலங்கார பிரியனுக்கு புதுப்பட்டாடை அணிவித்து பதக்க ஆபரணங்களோடு காசு மாலையும் கற்கள் பதித்த தொப்பாரம் கிரீடமும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிரிய பக்தன் மீது அமர்ந்தபடி காட்சி தந்த உற்சவருக்கு பக்தர்கள் வஸ்திரங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பலவித ஆபரணங்களோடு முன்னழகையும் மருவம், தவனம், தாமரை, மஞ்சள் சம்பங்கி உள்ளிட்ட மலர்ச்சரங்கள் சூடிக்கொண்டு பின்னழகையும் காட்டியபடி உற்சவர் உலா வந்தருள பிரபந்ததாரர்கள் மூன்றாம் திருவந்தாதி பாசுரங்களை பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தபடி உடன் வந்தனர். பல்வேறு வீதிகள் வழியாக இரு குடை சேவையோடு வந்த சுவாமிக்கு சாமரங்கள் வீசியபடி அழைத்து வந்தனர். பக்தர்கள் கருட பகவான் மீது அமர்ந்து உலா வந்த பார்த்தசாரதி சுவாமிக்கு பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்து கற்பூரம் காட்டி வழிபட்டனர். உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவருக்கு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் அமைந்துள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் கோயில் பிரம்மோற்சவ தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு திருத்தேரில் உற்சவர் ஸ்ரீ பொலிந்து நின்ற பிரானை நீலப்பட்டாடை கட்டி காசு மாலையுடன் பதக்க ஆபரணங்களும் கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்து நிறுத்தியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. பச்சை மற்றும் வண்ணத் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு இரு குதிரைகள் பூட்டப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தரிசனம் செய்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில்
திருக்கல்யாண விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு மலைக்கோயிலில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் சுதாவல்லி நாச்சியாருடன் உற்சவர் ஸ்ரீ பக்தோசத பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களோடு கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சுதாவல்லி நாச்சியாருக்கு திருமுடியில் கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நெத்திச் சுட்டி பட்டையும் வைத்து காசு மாலை பவள மாலையுடன் பதக்கங்கள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தெய்வங்கள் முன்பு குண்டம் அமைத்து அதில் மந்திர உச்சாடனங்களுடன் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். பிறகு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி சுவாமிக்கு அர்ச்சனை செய்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க பட்டு வஸ்திர சமர்ப்பணம், கங்கணதாரணம் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தியதும் தாயார்களுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. நிறைவாக கல்யாண கோலத்தில் காட்சி தந்த மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். திரளான பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை பரவசத்துடன் தரிசித்தனர். கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டை அடுத்த சக்கராப்பள்ளியில் உள்ள அருள்மிகு தேவநாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சக்கரவாகேஸ்வரர் கோவில் சப்தஸ்தான கண்ணாடி பல்லாக்கு பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. வழுத்தூர், சரபோஜி ராஜபுரம், அரியமங்கை, நல்லிச்சேரி, சூலமங்கலம், பசுபதி கோவில், இலுப்பக்கோரை ஆகிய 7 ஊர்களுக்கு சென்று மீண்டும் சக்கராப்பள்ளி ஆலயத்திற்கு புறப்பட்ட கண்ணாடி பல்லக்கு ஐயம்பேட்டை வந்தடைந்தது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அருள்மிகு அழகு நாச்சியம்மன் கோவில் முன்பு ஆதித்தம்பதிகள் எழுந்தருளிய கண்ணாடி பல்லக்கு வந்ததும் வையாளி சேவை நடத்தப்பட்டது. பின்னர் பொம்மை பூ போடும் வைபவமும் நடத்தப்பட்டது. கண்ணாடி பல்லாக்கில் அருள்மிகு தேவநாயகி அம்பாளுடன் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ சக்கர வாகேஸ்வரருக்கு கிருஷ்ண பொம்மை பூ போடும் வைபவம் சிறப்பாக நடத்தினர். அப்போது பக்தர்கள் மலர்கள் தூவி ஆட்டம் பாட்டத்துடன் ஆரவாரம் செய்து தெய்வங்களை வணங்கி வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் தோட்ட உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் இருக்கும் வேகவதி தெருவில் அமைந்துள்ள தோட்ட மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்தருளியதும் தெய்வங்களுக்கு சாமரம் வீசி நீராஜனம் சமர்ப்பித்து தூபதீபம் காண்பித்தனர். தனிக்கேடயத்தில் விசேஷ அலங்காரத்தோடு சேனை முதன்மையாரும் அமர்ந்து அருள்பாலிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு திருமஞ்சனத்தை சிறப்பாக நடத்தினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தூபதீபம் காட்டியதும் தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சகசரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். பிறகு பகலவன் மறைந்ததும் தெய்வங்களுக்கு ஆபரணங்கள் பூட்டி ரோஜா மாலைகள் அணிவித்து கேடயத்தில் நிறுத்தி தோட்டத்திலிருந்து கோயிலை நோக்கி புறப்பட்டனர். வைர அபயம் காட்டி சர்வாபரண பூஷிதனாக உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருமுடியில் கொண்டையும் அதில் மயிர்பீலியோடு கலிங்கத்திராயும் தாங்கிக் கொண்டு அழகாக காட்சி தர பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். பத்தி உலாத்தல் நடைபெற்றதும் உற்சவ மூர்த்திகளை ஊஞ்சலில் எழுந்தருளச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். ஊஞ்சலாடியபடி அழகாக அருள்பாலித்த தெய்வங்கள் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்வித்தனர். சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்றதாக விளங்கும் திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் தேரோட்ட விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் அருகே உள்ள தேரடியில் வண்ணமலர் தோரணங்களுடன் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவர் அம்மனை குலுவிருக்கச் செய்ததும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷம் எழுப்பியபடி லட்சக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 2 குதிரைகள் பூட்டப்பட்டு சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேர் கோயில் மாடவீதியை சுற்றி வலம் வந்தது. ஏராளமானோர் தேரோட்டத்தில் பங்கேற்று பரவசத்துடன் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மனை வணங்கி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே குன்றக்குடியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு சண்முகநாத பெருமான் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக குன்றக்குடி ஆதீனம் மண்டபத்திலிருந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் பால்குடங்களை சுமந்து படிகள் வழியாக அருள்மிகு முருகன் கோயிலை அடைந்து மூலவர் சன்னதியில் பால்குடங்களை சேர்ப்பித்தனர். பிறகு மூலவரை மனமுருக வேண்டி வழிபட்டதும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன.
சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் உற்சவ மூர்த்திக்கு கருட சேவை நடைபெற்றது. கோயில் வாகன மண்டபத்தில் பெரிய திருவடி மீது உற்சவர் பெருமாளை அமர்த்தி கற்பூரம் காண்பித்தனர். கருட பகவானுக்கு வெண்பட்டு கட்டி பதக்க ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு மஞ்சள் பட்டுடுத்தி சர்வாபரணங்களுடன் தொப்பாரம் கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மங்கள வாத்திய முழக்கத்துடன் உற்சவரை வாகன மண்டபத்திலிருந்து ஆரத்தி காட்டியபடி வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். பிறகு ஆலய கதவுகள் திறக்கப்பட்டு தரிசனம் தந்தபடி வெளியே எழுந்தருளிய சுவாமிக்கு நுழைவு வாயில் ஆராதனை காட்டப்பட்டது. சுவாமிக்கு இரு குடைகள் பிடித்து சாமரங்கள் வீசியபடி வீதி உலா புறப்பட்டனர். அப்போது பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டிக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல உற்சவருக்கு கருட வாகன புறப்பாடு துவங்கியது. ஏராளமானோர் பெரிய திருவடி மீது அமர்ந்து கொண்டு உலா வந்த ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமியை பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய பிரம்மோற்சவத்தின் நிறைவாக தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக திருத்தேரில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக உற்சவர் ராஜகோபாலனை எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களோடு கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அழகாக அலங்கரித்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு மாலைகள் சாற்றி ஆரத்தி காண்பித்ததும் தேரோட்டம் துவங்கியது. கோயில் யானை செங்கம்மா முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என பக்தி கோஷம் எழுப்பியபடி கொட்டும் மழையிலும் தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ணத் தோரணங்களுடன் காட்சி தந்த பிரம்மாண்ட திருத்தேர் நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அருள்மிகு மகாமாரியம்மன் கோயிலின் 32ஆம் ஆண்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக காவிரி ஆற்றங்கரையிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். அம்மன் திருமுகம் பதித்த குடங்களோடு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களையும் சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து பல்வேறு வீதிகள் வழியாக சென்று நிறைவாக அருள்மிகு மாரியம்மன் கோயிலை அடைந்து பால் குடங்களை சேர்ப்பித்தனர். இதையடுத்து அன்று மாலை பல வண்ண மலர்களை கைகளில் ஏந்தியபடி ஊர்வலமாக புறப்பட்ட பக்தர்கள் நிறைவாக மீண்டும் கோயிலை அடைந்தனர். அங்கு சந்தனக்காப்பு சாற்றிக் கொண்டு கையில் கரும்பேந்தி ஸ்ரீ காமாட்சியாக காட்சி தந்த அருள்மிகு மாரியம்மனுக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள அந்தியூர் திருப்பதி பெருமாள் கோயில் என அழைக்கப்படும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது உற்சவர்கள் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மண சகித ஆஞ்சநேயரை குலுவிருக்கச் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு வஸ்திரங்கள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்கள் அணிவித்து மல்லிகை மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தெய்வங்கள் முன்பு பலவித பழங்களை நிவேதித்திருந்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு பழங்கள் சமர்ப்பித்து தீபாரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து நாமார்ச்சனையோடு மகா கற்பூர அரத்தியும் ஏக தீபமும் சமர்ப்பித்தனர். கோவை கொடிசியா வளாகத்தில் இருக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோயில் வளாகத்தை பலவித பழங்கள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். கருவறையில் நின்ற திருமேனியோடு அருள்பாலிக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு பட்டாடை கட்டி பழங்கள் கொண்டு பிரவை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். சுவாமிக்கு தங்க நீள்முடி கிரீடம் சூட்டி கற்கள் பதித்த காதணிகளோடு நெற்றியில் திருநாமமிட்டு பலவித ஆபரணங்களோடு பாதக்கவசங்களும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். சுவாமி முன்பு பலவித பழங்களை நிவேதித்திருந்தனர். சங்கு சக்கரதாரி பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் நின்று அருள்பாலிக்க நாமார்ச்சனையோடு ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை வணங்கி வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் புகழ்பெற்ற அருள்மிகு முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வைபவமாக நடைபெற்றது. கோயிலை சுற்றி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்க
ராஜகோபுரம் முன்பு பிரம்மாண்ட திருத்தேரை நிறுத்தியிருந்தனர். கோயிலில் உற்சவர் அருள்மிகு முத்தால பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி காண்பித்ததும் கேடயத்தில் எழுந்தருளச் செய்து சாமரங்கள் வீசியபடி சுமந்து வந்தனர். ஆலயத்தின் வெளியே உற்சவரை சுமந்து வந்து வண்ண மின்விளக்குகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் தேரோட்டம் துவங்கியது. ஆயிரக்கணக்கானோர் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று அம்மனின் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். கரூர் சின்ன ஆண்டான் கோவில் பகுதியில் இருக்கும் அருள்மிகு தீர்த்த மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் அருள்பாலித்தார். கோயிலில் வீற்றிருக்கும் விநாயகப் பெருமானுக்கு வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து அரளிமலர் சரத்துடன் தக்காளி மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ பாலமுருகனுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மூலவரான அருள்மிகு தீர்த்த மாரியம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி மூக்குத்தி புல்லாக்குடன் காய்கறிகள் கொண்டு சாகம்பரி அலங்காரம் செய்திருந்தனர். பலவித காய்கறிகள் நடுவே விசேஷமாக காட்சி தந்த அம்பிகைக்கு நாமார்ச்சனையுடன் தீபாரத்தி காட்டப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருமலைராயன் பட்டினத்தில் இருக்கும் ஸ்ரீ ரகுநாத பெருமாள் எனும் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தேவஸ்தானத்தில் சீதாராம கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் மண்டபத்தின் மேடை மீது ஸ்ரீ சீதாராம லட்சுமண சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்க்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். சீதா விராட்டிக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் கங்கணதாரணம், பட்டு வஸ்திர சமர்ப்பணம் உள்ளிட்ட நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து ஸ்ரீ ஜானகி தேவிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க திருமாங்கல்ய தாரணம் செய்து கல்யாண கோலத்தில் காட்சி தந்த சீதாராமருக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் அம்மி மிதித்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை நடத்தினர். நிறைவாக தெய்வங்களுக்கு கோபுர தீபம், கும்பதீபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல் கந்தக்கோட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் சித்திரை மாத செவ்வாயை முன்னிட்டு மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையில் பீடத்தின் மேல் தண்டம் ஏந்தியபடி அருள்பாலிக்கும் ஸ்ரீ தண்டாயுதபாணிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேகப் பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், விபூதி, பன்னீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அழகனுக்கு திருமுகத்தில் விபூதி காப்பு சாற்றி மஞ்சள் பட்டு வஸ்திரம் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து பலவித பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமியை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் பழமை வாய்ந்த அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முருகன் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் மண்டபத்தின் மேடை மீது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை எடுத்து வந்து தெய்வங்கள் முன்பு சமர்ப்பித்தனர். இதையடுத்து முருகனையும் தேவியர்களையும் எதிர் சேவையாக நிறுத்தி மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு திருஷ்டி கழித்ததும் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ வள்ளிக்கும் தெய்வானைக்கும் திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. தொடர்ந்து கல்யாண கோலத்தில் காட்சி தந்த ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக திருமண வைபவத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் கூனிச்சம்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் கோயில் தீமிதி திருவிழாவையொட்டி தேரோட்டம் நடைபெற்றது. கோயில் அருகே நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் அம்மன் உற்சவ மூர்த்திகளை சிறப்பாக அலங்கரித்து கொலுவிருக்கச் செய்தனர். பிறகு பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. பச்சை மற்றும் வண்ணத் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவர் திரௌபதி அம்மன் விசேஷ அலங்காரத்தோடு காட்சி தந்தபடி உலாவர
ஏராளமானோர் பரவசத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே அம்மனின் திருத்தேர் ஆடி அசைந்தபடி உலா வர தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு கங்கையம்மன் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி உற்சவருக்கு விசேஷ அலங்காரத்துடன் பிரகார புறப்பாடு நடைபெற்றது. கோயில் உள்வளாகத்திலிருந்து உற்சவர் அம்மனை ஸ்ரீ காமாட்சியாக அலங்கரித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி கேடயத்தின் மேல் அமர்த்தி கொண்டு உலா புறப்பட்டனர். கொட்டும் மழையிலும் ஏராளமான பக்தர்கள் பின்தொடர கோவிலை சுற்றி வலம் வந்தனர். 4 திருக்கரங்கள் கொண்டு கையில் கரும்பேந்தி ஸ்ரீ காமாட்சியாக அருள்மிகு கங்கையம்மன் அழகாக திருக்காட்சி தந்தருள பம்பைகள் முழக்கத்துடன் பக்தர்களின் ஆரவாரத்தோடு புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. நிறைவாக தங்கக்கவச அலங்காரத்தில் அருள்பாலித்த மூலவர் அருள்மிகு கங்கையம்மனுக்கு தீபாரத்தி காண்பித்தனர். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவில் மாடவீதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பூதநாராயண பெருமாள் கோயிலில் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலவர் முன்பு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளையும் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் சிறப்பாக அபிஷேகம் நடத்தி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பிறகு பூதநாராயண சுவாமிக்கு கிரீடம் சூட்டி பலவித பழங்கள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்தனர். சங்கு சக்கரத்துடன் கண் திறந்த நிலையில் ஸ்ரீ பூதநாராயண பெருமாளும் உபயநாச்சியார்களோடு சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர உற்சவர் பெருமாளும் அழகாக அருள் புரிய அர்ச்சனை செய்து கோபுர தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமானோர் ஸ்ரீ பூதநாராயண பெருமாளை மனமுருக வேண்டி தரிசித்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே மல்லாங்கிணறில் அமைந்திருக்கும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கமலத்தாயார் சமேத ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தெய்வ திருமண வைபவம் நடைபெற்றது. கோயில் மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் ஸ்ரீ செங்கமலத்தாயார் ஆகியோருடன் உற்சவர் பெருமாளை சர்வலங்காரத்துடன் கேடயத்தின் மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். மங்கள வாத்தியங்களோடு பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை எடுத்து வந்து சமர்ப்பித்ததும் கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு திருமண வைபவத்தை துவக்கினர். தெய்வங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டியதும் பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். தொடர்ந்து சுவாமிக்கும் தாயார்களுக்கும் மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி மலர் மாலைகள் அணிவித்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து கங்கணதாரணம் செய்து கன்னிகாதானம் நடத்தி பட்டு வஸ்திர சமர்ப்பணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஸ்ரீ செங்கமலத்தாயார் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடத்தப்பட்டது. கல்யாண கோலத்தில் அழகாக காட்சி தந்த தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டியதும் வாரணமாயிரம் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தினர். தொடர்ந்து சுவாமிக்கு மலர் மாலை சூட்டி கிளிமாலையும் அணிவித்து நட்சத்திர தீபம், கும்பதீபம் காட்டி கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து சொர்ணாபிஷேகமும் நடத்தி சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் அருகே பெருங்கருணை மலைக்குன்றில் உள்ள ஸ்ரீ மரகத தண்டாயுதபாணி சுவாமி கோவில் திருவிழாவையொட்டி முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. மலையடிவாரத்தில் சன்னதி கொண்டிருக்கும் விநாயகப் பெருமானுக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். ஆலய அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் மலையடிவாரத்தில் உற்சவர் முருகப்பெருமான் தேரில் எழுந்தருளியதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பிறகு பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த முருகனின் தேர் உலா புறப்பட்டது. அரோகரா கோஷம் எழுப்பியபடி கிராம மக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தவாறு மலையடிவாரத்தை சுற்றி வலம் வந்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவம். பல்வேறு வாகனங்களில் பவனி வந்த உற்சவர். ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் கோவில் பிரம்மோற்சவம். சிறப்பாக நடைபெற்ற தேரோட்டம். சோளிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலய உற்சவம். வைபவமாக நடைபெற்ற திருக்கல்யாணம். கும்பகோணம் சக்கராப்பள்ளி அருள்மிகு சக்கரவாகேஸ்வரர் கோயில் சப்தஸ்தான கண்ணாடி பல்லாக்கு பெருவிழா. விமர்சையாக நடைபெற்ற பொம்மை பூ போடும் வைபவம். சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோயில் திருவிழா. கோலாகலமாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।